ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ என்னுடைய ரூமில் சின்ன சின்ன பொம்மைங்க இருந்தது. ஆல்ரெடி நான் டெய்லி பார்த்துட்டு போகிற பொம்மைங்க தான். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக தோணுச்சு. ஏன்னா அதுவும் கூட ஒரு பேசுகிற மாதிரி இருக்கும் டெய்லி. நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வருவோம், இல்லை வேறு ஒரு டென்ஷனாக இருக்கும். அந்த டைமில் இந்த பொம்மைங்கள்லாம் பார்த்தா எனக்குள்ளே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக தோணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி இந்த பொம்மைகளை பார்க்குறேன். ஆனால் பொம்மைங்க வந்து வேறு வேறு டைமில் தான் இந்த பொம்மைகள் நான் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று புத்தா. நமக்கு தெரியும், புத்தா வந்து அமைதியினுடைய மறு உருவம். ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ புத்த மதம் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா வர்மக்கலை இருக்குது. இந்த வர்மக்கலையோட பொம்மை தான் இன்னொரு பக்கம் இருக்குது. அப்போ புத்தாக்கும் சைனாக்குமே தொடர்பு இருக்குது. இது கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியுது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கினேன். ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போனால் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கினேன். அதை உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு ஐடியா பாருங்கள். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கானான்னு தெரில. இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல. நட்சத்திரங்கள் எப்போவுமே நமக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த அந்த மின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதோ வந்து வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகிறப்ப நமக்குள்ள ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடியது. நட்சத்திரங்கள் நம்ம வழிகாட்டுறதா இருக்குது. நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான எண்ணங்களை நம்ம உருவாக்கும். இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. ஏன்னா நிறைய வந்து நமக்கு ஹாப்பினஸ் மூமெண்ட் வந்து லைஃப் ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் இருந்தாலுமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து இந்த நட்சத்திரங்கள் வழியாக நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வானத்தில் பார்த்துருப்போம். அப்போ நிறைய டைம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த வானத்தில் ஒவ்வொரு டைமும் நம்ம இருண்டு போகிற நம்ம அந்த இரவில் இந்த நட்சத்திரங்களை பார்க்குறப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே முளைக்கும். அதுபோல் தான் நான் இதையும் பார்த்தேன். இன்றைக்கி இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. பார்க்குறேன், வைக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இது சென்டரில் வைக்கலாங்களா? வாவ், செமல்ல. பாய்.